ஏசாயா புத்தகம் 53ஆம் அதிகாரம் 10வது வசனத்தினுடைய பின்பகுதி. ஏசாயா 53 10வது வசனத்தினுடைய பின்பகுதி. கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும். கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினாலே வாய்க்கும். கர்த்தருக்கு ஏசாயா 53 10வது வசனத்தினுடைய பின்பகுதி. கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினாலே வாய்க்கும். ஸ்தோத்திரம். எல்லாரும் சொல்லலாமா? கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினாலே வாய்க்கும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய கை என்பது கர்த்தருடைய வல்லமை. ஸ்தோத்திரம். எகிப்திலே மோசே கோலை போடுகிற பொழுது என்ன ஆச்சு? பாம்பாக மாறினது. எகிப்திலே இருக்கிறதான மந்திரவாதிகளும் செய்தார்கள். ஒரு கட்டத்துல அவர்கள் வருகிற பொழுது அந்த மந்திரவாதிகள்னாலே எதையும் செய்ய முடியல. அப்ப அவங்க சொல்றாங்க, இது தேவனுடைய விரல். இது யாருடைய விரல்? தேவனுடைய விரல். இது கர்த்தருடைய விரல். ஹல்லேலூயா. இதுக்கு மேல நம்மால என்ன பண்ண முடியாது, எதுவுமே. அப்போ கர்த்தருடைய கரம் அவருக்கு சித்தமானதை நம்முடைய வாழ்க்கையில என்ன பண்ணுவார்? அவர் செய்வார். ஹல்லேலூயா. யோபு சொல்லுகிறார், அவர் செய்ய நினைத்தது தடைபடாது. அவர் செய்ய நினைத்தது தடைபடாது. அப்படின்னா என்ன? அவர் செய்யணும்னு நினைச்சிட்டா அதை யாராலும் தடை பண்ண முடியாது. ஆமென். அப்ப இன்றைக்கு கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே எதை செய்ய வேண்டும் என்று சொல்லி சித்தமாய் இருக்கிறாரோ அதை அவர் என்ன பண்ணுவார்? அதை செய்வார். ஆமென். ஹல்லேலூயா. பாருங்க, யாருக்கு கர்த்தர் செய்கிறார், என்ன செய்கிறார்? முதல் காரியம், ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 2வது வசனம். ஆதியாகமம் 24. அப்போது ஆபிரகாம் தன் வீட்டில் உள்ளவர்களில் வயதில் மூத்தவனும் தனக்கு உண்டான எல்லாவற்றிற்கும் அதிகாரியுமான தன் ஊழியக்காரனை நோக்கி, நான் குடியிருக்கிற கானானியருடைய குமாரத்திகளில் நீ என் குமாரனுக்கு பெண் கொள்ளாமல். சரி, எல்லாருக்கும் தெரிந்த பகுதி. ஆபிரகாம் வீட்டிலே உள்ளவர்களில் வயதிலே மூத்தவன் அவங்கிட்ட ஒரு பொறுப்பை கொடுக்கிறார், அவங்கிட்ட ஒரு வேலையை கொடுக்கிறார். யார் அவன்? வயதிலே மூத்தவன். ஆமென். பாருங்க, 24ஆம் 1ஆம் வசனம் வாசிங்க. ஆபிரகாம் வயது சென்று முதிர் வயது ஆனான். ஒருத்தன் முதிர் வயது ஆகணும்னா வயசாகணும். ஒருத்தன் வயசானா முதிர் வயது ஆகணும். என்னங்க, ஒருத்தன் வயசானா என்ன ஆயிட்டான்? முதிர்ந்துட்டான். ஒருத்தன் முதிர்ந்துட்டான்னு என்ன அர்த்தம்? வயசு ஆயிட்டான். பாருங்க, ஆபிரகாம் முதிர் வயது ஆனான். பாருங்க, எதனால? பாருங்க, உலகம் பார்க்கிறபடி வேதம் பார்க்கிறது இல்லை. வேதத்தினுடைய கண்கள் அல்லது பரலோகத்தினுடைய கண்கள் வித்தியாசமாய் நம்மை பார்க்கிறது. ஆபிரகாம் எல்லாருக்கும் தெரிந்ததான பகுதி, எடுக்க வேண்டாம், நான் சீக்கிரமா முடிக்கும்படியாக சம்பவத்தையே சொல்லிவிடுகிறேன். ஆபிரகாம் கர்த்தரிடத்தில் போய் ஜெபிக்கிறான். முதலாவது ஜெபம், ஆண்டவரே அடியே பிள்ளை இல்லாமல் இருக்கிற எனக்கு என்ன தருவீர்? எனக்கு என்ன தருவீர்? எனக்கு யாருக்கு? எனக்கு. அடுத்ததாக ஆபிரகாம் பின்னும் ஆபிரகாம் கர்த்தருக்கு முன்பாக என்ன பண்ணி கொண்டிருக்கிறானா? நின்று கொண்டே இருக்கிறான்.
கர்த்தர் போக சொன்னா கூட அவன் நின்றுட்டே இருக்கிறான். ஏன்? சோதோமிலே சகோதரன் இருக்கிறான், அவனுக்காக தேவ சமூகத்திலே நிற்கிறான். ஆமென். இரண்டாவது ஜெபம் யாருக்கு? முதல் எனக்குன்னு சொன்னவன் இரண்டாவது யாருக்காக ஜெபிக்கிறான்? மூன்றாவது ஜெபம், ஆபிரகாமுக்கு பிள்ளை இல்லை, ஆனால் பிள்ளை இல்லாத அபிமெலேக்கு அல்லது தன்னுடைய மனைவியை கடத்திட்டு போனவனுக்காக அல்லது சத்துருவுக்காக ஆபிரகாம் ஜெபிக்கிறான். ஆமென். இது அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை. அவன் உயர்ந்து கொண்டே போகிறது. வயது சென்றவன் ஈசாக்க வேதம் உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேச. அதே பரலோகம் இஸ்மவேல் 14 வயது 14 வயது மூத்தவன். யாருக்கு? ஈசாக்குக்கு. அவனை பிள்ளையின் சத்தத்தை கேட்டேன், பிள்ளையின் சத்தத்தை கேட்டேன். அதே 14 வயது இளைவனை பார்த்து உன் புத்திரன் உன் நேசகுமாரன ஏகசுதன எனக்கு என்ன பண்ணு. ஏன்? இஸ்மவேல் தண்ணி இல்லை, உடனே என்ன பண்றான்? தண்ணி என்ன உடனே என்ன பண்றான்? ஓன்னு அழுகிறான். பாருங்க, இவன் தன்னை கொல்ல போறான் ஆபிரகாம். ஆனால் அந்த சித்தத்துக்கு என்ன பண்ணினான் ஈசாக்கு? தேவனுடைய சித்தம் இன்னது என்று அறிந்து அந்த சித்தத்துக்கு தன்னை ஒப்பு கொடுக்கிறானே, அதுதாங்க மறுரூபம். ஆமென். மறுரூபம் என்னங்க? ஆமா, நம்ம மறுரூபமாகவும் என்ன அர்த்தம்? நான் கருப்பா இருக்கிறேன், மறுரூபமான சவப்பா மாறிடுவேன். நானு சவப்பாவா மாறுவேன் இல்ல. மறுரூபம் என்ன? என்னுடைய புத்தி மாறுகிறது. அவன் புத்தி தெளிந்த போது, அவன் புத்தி பாருங்க, 2 பேருக்கு புத்தி தெளிந்தது. யாராரு? இளையகுமாரனுக்கு புத்தி புத்தி என்னாச்சா? தெளிந்தது. அப்படின்னா என்ன? தகப்பனுடைய வீட்டை அறிந்தான். இன்னொருத்தருக்கு என்னாச்சு? எனக்கு புத்தி வந்தது. யாருக்கு? நேபுகாத் நேச்சர் என்ன சொல்றான்? பரலோகத்தின் தேவனை புகழ்ந்து பாடும் பேசும்படி அவனுக்கு அப்பதான் புத்தி வந்தது. பாருங்க, சரி இருக்கட்டும். இதுதான் மறுரூபம். மறுரூபம் என்ன? என் புத்தி என்ன ஆகணும்? என் புத்தி மாறணும். அல்லேலூயா. என்னுடைய வாழ்க்கை மாறணும். அதுதான் மறுரூபம். இருக்கட்டும். ஈசாக்கு அதற்கு ஒப்பு கொடுத்தான். இஸ்மவேல் அழுக ஆரம்பித்தான். இன்றைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில நாம் வளர்ந்துட்டோம் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? ஒரு சின்ன காரியத்துக்கு கூட நாம் கர்த்தரை பார்த்து, ஏன் ஆண்டவரே எனக்கு இந்த பிரச்சனை, ஏன் ஆண்டவரே எனக்கு இந்த கஷ்டம். கர்த்தர் யாரை நேசிக்கிறாரோ அவனை சிட்சிக்கிறார். வேசியின் பிள்ளைகளை கர்த்தர் என்ன பண்ண மாட்டாரு? என்ன பண்ண மாட்டாரு? சிட்சிக்க. அப்ப நம்ம கர்த்தருடைய பிள்ளைகள் ஒரு கை தூக்குங்களை பார்க்கலாம். அப்ப நமக்கு என்ன உண்டு? சிட்சை உண்டு. சரி இருக்கட்டும். இங்க எலியேசர் வயதிலே மூத்தவன். வயதிலே அப்படின்னா என்ன அர்த்தம்? பாருங்க, ஒரு சம்பவத்தை சொல்லுகிறேன். அவன் வீட்டுல அவன் தான் தலைவர், எல்லாத்துக்கும் பொறுப்பு அவன்தான். எந்த அளவுக்கு அவனுக்கு அதிகாரம் இருக்கு என்று சொன்னால், அவன் போய் பார்க்கிற பெண்ணை சின்ன எஜமான் கட்டியாகணும். என்ன அவன் முடியாது? என்ன பண்ண முடியாது? சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு அந்த வீட்டிலே பொறுப்பானவன் இந்த எலியேசர். அவனுடைய வாழ்க்கையில ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். அவன் வீட்டில் இருக்கிறான். சாராளுக்கும் ஆகாருக்கும் என்ன நடக்குது? நான் வேற மாதிரி சொல்லுவேன்னு பார்த்தேன். ஆகாருக்கும் சாராளுக்கு என்ன நடக்குது? என்ன நடக்குது? எல்லாம் சொல்லுங்களேன். சண்டை நடக்குது. இந்த சண்டைய லைவா பார்த்த ஒரே ஒருத்தன் தான் இருக்கான். யாரு? யார்? எலியேசர். அவன் எப்படி பார்த்துட்டான்? நடக்கிறத அந்த ஸ்பாட் அப்படியே பார்த்துட்டான். இவன் தான் பெண் பார்க்க போகிறான். அங்க போய்
கர்த்தர் என் எஜமானை என்ன பண்ணி இருக்கிறாரு? ஆசீர்வதித்து இருக்கிறார். ஆச்சுங்களா? ரெபேக்கா கூட வர்றான். எங்க ஒரு நாள் 2 நாள் பிரயாணம் இல்ல, இது ஒரு 2-3 மாதம் வரணும். சும்மா நம்ம காலையில புறப்பட்டு சாயந்தரம் வீட்டுக்கு வந்துட்டான்னு நினைக்க வேண்டாம். இது நாட்களுக்கு என்ன பண்ணணும்? பிரயாணம் பண்ணணும். அப்ப எலியேசர் ரெபேக்கா இடத்துல பேசாம இருந்திருப்பானா? சொல்லுங்க, ஏதாவது கண்டிப்பா என்ன பண்ணுவான்? அப்ப என்ன, ரெபேக்கா அந்த வீட்டை பத்தி விசாரிப்பா. உடனே எலியேசர் அந்த வீட்டை பத்தி என்ன பண்ணுவான்? ஐயா ஐயா நல்லவர், ஐயா நல்லவர், அமைதியானவர், எதையும் கண்டுக்க மாட்டாரு. அம்மா தான் கொஞ்சம் கொஞ்சம் அம்மாவுக்கு கொஞ்சம் பிபி, நினைச்சதுக்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க? ஏற்கனவே ஒரு அம்மா வீட்டை விட்டு என்ன பண்ணிடுச்சு? பையனை தூக்கிட்டு ஓடியே போயிடுச்சுமா. இந்த அம்மா தொல்லை தாங்க முடியாம இருந்தாலும் நீ என்ன பண்ணிக்க, என்ன பண்ணிக்க, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க. நல்ல பெரிய வீடு ஏதாவது சொன்னா இல்ல. அங்க நடக்கிற குறைய நேரில் பார்த்தவன், அங்க நடக்கிற சண்டைய நேரில் பார்த்தவன், அங்க போய் என்ன பண்ணல, என்ன பண்ணல, அவன் சொல்லி தெரியல. இன்னைக்கு இதுதான் இன்னைக்கு பெருசா நடந்து கொண்டு இருக்கிறது. எடுத்தோடனே யூடியூப்ல போட்டாராங்க இந்த ஊழியக்காரர். எனக்கு ஒருத்தர் நம்ம பாண்டிச்சேரியில நம்ம தொகுதிக்காரர் ஒருத்தர் டெய்லி போடுறாரு. அவர் தலைப்பே இப்படிதான் போடுறாரு. உண்மையானவர்களுக்கான கண்டுபிடிப்பது எப்படி, இவனை கண்டுபிடிப்பது எப்படி, தத்துவம் வாங்கி கொடுக்கிறது எப்படி, இது எப்படி, அங்க எப்படியோ போயிட்டு போறான். நீ உன் ஊழியத்தை செய்யப்பா. அடுத்தவனை பற்றி கோடை பேசாதவன் எலியேசர். ஆமென். இவனைத்தான் வேதம் வயதிலே முதிர்ந்தவன். ஆமென், சோத்திரம். பாருங்க, எலியேசர் 2வது காரியம் ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலே ஆபிரகாமுக்கு ஆணையிட்டு கொடுத்தான். ஆபிரகாமுக்கு என்ன பண்ணினானா? ஆணையிட்டு கொடுத்தான். அப்போ இவன் ஆணையிட்டு கொடுத்ததிலே நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம், சங்கீதம் 15:4 ஆணையிட்டதிலே தனக்கு நஷ்டம் வந்தாலும் தவறாமல் இருக்கிறான். ஆமென், ஹல்லேலூயா. பாருங்க, அப்போ இவன் ஆணையிட்டு கொடுத்தால் அந்த காரியத்தை நிறைவேற்றுகிறவன். ஜனவரி மாசம் 1ஆம் தேதி நமக்குள்ள என்ன பண்ணிருப்போம்? இந்த வருஷத்திலிருந்து நான் ஆராதனைக்கு நான் ரெகுலரா போவேன், ஒரு நாளைக்கு இப்படி படிப்பேன், என்ன பண்ணிட்டே இருக்கிறோம்? ஏதாவது வாய்க்கு வந்ததெல்லாம் சொல்றோம். அப்புறம் கொஞ்சம் இன்னைக்கு என்ன மாசம்? எத்தனாவது மாசம்? 4வது மாசம். இன்னைக்கு எத்தனை இருக்குது? நம்ம கத்தட்ட சொன்ன காரியம் யோசித்து பாருங்க. எல்லாம் என்ன ஆயிடுச்சு? கொஞ்சம் கொஞ்சமா மாறிடுச்சு. ஆணையிட்டதுல தவறாமல் இருக்கிறான். சங்கீதம் 116:14வது வசனம், 116:14 நான் கர்த்தருக்கு செய்த பொருத்தனைகளை அவர் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாக செலுத்துவேன். எல்லா சபையில நீங்க என்ன செய்ய வேணும்? நீங்க கர்த்தருக்கு ஒரு காரியம் உங்களுக்கு நடக்கலையா, ஒரு காரியம் உங்களுக்கு கிடைக்கலையா, ஒரு பிரச்சனை உங்களுக்கு தீரலையா, நீங்க என்ன செய்ய? உடனடியாக ஆண்டவரே நான் இதற்காக இந்த காரியத்தை பொருத்தனை பண்ணுகிறேன் சொல்லுங்க. அந்த பொருத்தனையின்படி நீங்க நடங்க. ஸ்தோத்திரம். அந்த பொருத்தனைப்படி நீங்க என்ன நடந்தா கர்த்தர் உங்கள் பொருத்தனையை கேட்பார், உங்களுக்கு கொடுப்பார். அப்ப சபையில நான் கர்த்தர்கிட்ட இப்படி ஒரு பொருத்தனை பண்ணினேன், ஆகையினாலே கர்த்தர் எனக்கு இந்த காரியத்தை செய்தார் அப்படின்னு சபையிலே நீங்க என்ன செய்ய வேணும்? சாட்சி சொல்ல வேண்டும். ஆமென். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல அன்னாள் பொருத்தனை பண்ணினாள். அப்ப கர்த்தர் அவருடைய பொருத்தனை என்ன பண்ணாரு? கேட்டார். கேட்ட உடனே அவருக்கு பிள்ளையை கொடுத்தார். உடனே ஏறிட்டு கொண்டு ஏயா நான் கேட்டதான இந்த பொருத்தனையின்படி கர்த்தர் எனக்கு இந்த பொருத்தனைக்கு வாய்க்க பண்ணினார், அதனால என் பிள்ளை இந்த இடத்துல என்ன பண்ணுகிறேன்? கர்த்தருக்காக ஒப்பு கொடுக்கிறேன். நீ
பொருத்தனை செஞ்சா அதை என்ன பண்ண வேணும்? அதை நிறைவேற்ற வேண்டும். இல்லைன்னா நீ பண்ணாத. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவையில்லாம பிரச்சனை வாங்கி போட்டுக்கிறாங்க. இல்ல இதுதான் எவ்வளவு ஆண்டவரே நீ எனக்கு இப்படி செஞ்சா அப்படி செய்வேன், இப்படி செஞ்சா அப்படி செய்வேன். இது தேவையில்லை. ஆண்டவரே நான் போகிற வழியிலெல்லாம் நீ என்னை பாதுகாத்து எனக்கு உண்ண உணவும் உடுக்க உடையும் சாப்பாடும் எல்லாம் கொடுத்தால் அப்பொழுது நீர் எனக்கு தேவனாயிருப்பீர். இல்லை நான் போச்சப்பா, எனக்கு நீ கொடுத்தாலும் சரி கொடுக்காவிட்டாலும் நான் கர்த்தரை என்ன பண்ண மாட்டேன், ஆராதனை செய்கிறத இதாங்க பொருத்தனை. சோத்திரம் இருக்கட்டும். அப்ப இவன் பொருத்தனை செய்கிறவன், பொருத்தனை செய்ய ஆணையிட்டு கொடுக்கிறவன். அவன் குடும்பத்தில் இருக்கிறதான கூரைகளை வெளியில தூட்டி தெரியாதவன். இவனிடத்துல பொறுப்பை கொடுத்து அவர் அனுப்புகிறார். அப்ப போற பாருங்க, ஏறக்குறைய 1600 அல்லது 1700 கிலோமீட்டர் இவன் என்ன பண்றான்? ஒட்டகத்துல போறான். அப்ப எத்தனை நாள் ஆயிருக்கு பாருங்க. அப்ப இவன் போகிற பொழுது அவன் போகிறான். அங்க போய் சேர்ந்த ஒரு பாடு இவனுக்கு மனதிலே சோர்வு. எப்பா எவ்வளவு தூரம் என்ன பண்ணிட்டோம், எவ்வளவு தூரம் நடந்துட்டோம், எப்படிடா நம்முடைய எஜமானுக்கு கொடுத்த பொருத்தனை நிறைவேற்றுகிறது. இவன் மனசுல என்ன இருக்குது? இவ்வளவு நாள் நடந்துட்டோமே, எஜமானுக்கு கொடுத்த பொருத்தனை என்ன பண்ண வேணும், எப்படி நிறைவேற்றுகிறது? எனக்கு சரீரத்துல பலவீனம் ஆகிடுச்சு. என்ன ஆயிடுச்சு? இவ்வளவு நாள் நடந்ததுல எனக்கு என்ன ஆயிடுச்சு? சரீரம் பலவீனப்பட்டு போயிருச்சு. இதுக்கு மேல நான் நடக்க முடியாது, இதுக்கு மேல என்னுடைய பிரயாணத்தை தொடர முடியாது. போதும், அப்ப என்னுடைய பிரயாணம் போதும், என்னுடைய பிரயாசம் போதும். எல்லாத்துக்குமே இவன் ஒரு முடிவுக்கு என்ன பண்ணிட்டான்? வந்துட்டான். வந்த ஒரு பாடு இப்ப பாருங்க, ஆண்டவரே என்னால நடக்க என்னுடைய பிரயாணத்தை இதோட என்ன பண்ணிக்கிறேன், முடிக்கிறேன். பாருங்க அவன் சொல்றான் 24ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். 24ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். இன்றைக்கு இன்றைக்கு எல்லாரும் சொல்லுங்களேன், இன்றைக்கு. ஏன் ஆண்டவர் ஒரு இன்னொரு 10 நாள் கழிச்சு தரேன்னு சொன்னா என்ன போயிடும்? என்ன செய்யணும்? இன்னும் 10 நாள், இன்னும் 10 நாள், இன்னும் நடக்க வேணும், இன்னும் நடக்க வேணும். வேண்டாமாப்பா, இனிமேல் என்னால என்ன பண்ண முடியாது, என்னால நடக்க முடியாது, கடைசி நிமிடத்துல இருக்கிறேன். ஆகையினாலே ஆண்டவரே எனக்கு ஒரு அற்புதத்தை நீர் என்ன பண்ண வேணும், செய்ய வேணும். அது என்னைக்கு செய்ய வேணும், என்னைக்கு செய்ய வேணும்? இன்றைக்கு. எல்லாரும் சொல்லுங்களேன், இன்றைக்கு எனக்கு ஒரு அற்புதத்தை என்ன பண்ண வேணும்? பாருங்க இப்போ நெக் ஆஃப் த மூமெண்ட்ங்கறாங்களே, அந்த இடத்துக்கு வந்துட்டான். ஆண்டவரே எப்பா இன்றைக்கு கர்த்தர் உன்னை என் கையிலே என்ன பண்ணுவார்? இன்னைக்கு ஒப்பு கொடுப்பார். நாளைக்கு எனக்கு இன்னும் பிரச்சனை பெருசா போயிடும். இன்னைக்கு கர்த்தர் எனக்கு என்ன பண்ணுவாரு? ஒப்பு கொடுப்பார். சோத்திரம். பாருங்க யோசுவா சொல்றாரு, உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள். நாளைக்கு என்ன சொல்றாரு? நாளைக்கு உங்களுக்கு அற்புதத்தை அவர் செய்வார். அப்போ இன்னைக்கு அந்த அற்புதத்துக்கு இந்த நீட் ஆஃப் அவர் என்று சொல்கிறார்களே, தேவையான நேரம் என்னைக்கு? என்னைக்கு? ஐயா இன்னைக்கு. அப்ப நமக்கு கர்த்தர் அற்புதத்தை செய்ய வேணும்னா இன்னைக்கு. எல்லாரும் சொல்லுங்களா பார்க்கலாம், இன்றைக்கு கர்த்தர் எனக்கு ஒரு அற்புதத்தை என்ன பண்ண வேணும்? பாருங்க, இருதயத்தில் ரட்சிப்பு உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும். அப்புறம் வாயினாலே அறிக்கை. What you confess that you possess. சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா? பின்ன எதுதான் வந்தேன் அப்படியா சொன்னா? ஆமாண்டவரே. பார்வையடைய வேண்டும் என்று விரும்புகிறாயா? ஆமா, முடிஞ்சவரை செஞ்சு பாருங்க அப்படியா சொன்னா? ஆமாண்டவரே. அப்போ அவன் அறிக்கை செய்கிறான். என்ன பண்ணுகிறான்? என்ன பண்ணுகிறான்? அதனாலதான் அடிக்கடி நான் சொல்றேன், விசுவாசமான வார்த்தைகள் என்ன பண்ண வேணும்? தேவனுடைய பிள்ளைகள் பேச வேணும். அவிசுவாசமானவர். நானும் ஜெபிச்சு பார்த்துட்டு இருக்கிறேன். கர்த்தர் இன்னைக்கு என்ன பதில் கொடுக்கல. இருந்தாலும் அவர் சித்தம் என்னைக்கு கொடுக்கிறாரோ அவர் சித்தம்
எனக்கு கொடுக்கிறாரா, நீங்க கொடுக்கட்டும். இல்ல, கர்த்தர் இன்றைக்கு அற்புதத்தை உனக்கு என்ன பண்ணியாக வேணும், செய்ய வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ அவன் சொல்றான், ஆண்டவரே இன்னைக்கு நீர் என்ன செய்ய வேணும், இன்னைக்கு என்ன பண்ண வேணும். பாருங்க 15ஆம் வசனம். அவன் இப்படி சொல்லி முடிக்கும் முன்னே, அவன் இப்படி சொல்லி முடிக்கும் முன்னே அவன் வாயிலிருந்து வார்த்தைய முடிக்கிறதுக்கு முன்னாலேயே யார் வரா? ரெபெக்கா வரா. ஹல்லேலூயா. இவன் இன்னும் வார்த்தை என்ன பண்ணல, வார்த்தைய முடிக்கல. அதுக்கு முன்னால யார் வந்துட்டா? ரெபெக்கா. அப்போ என்ன, இன்னைக்கு ஆண்டவரே எனக்கு ஒரு அற்புதத்தை என்ன பண்ண வேணும். நான் எத்தனையோ நாளா பிரயாசப்பட்டுட்டேன், எத்தனையோ நாளா இதுக்காய் பாடுபட்டுட்டேன், எத்தனையோ நாளாய் உபவாசம் இருந்துட்டேன், எத்தனையோ நாளாய் நான் இதுக்காக நான் கண்ணீர் விட்டு ஜெபிச்சிட்டேன். இனிமேல் என்னுடைய கர்த்தருக்கு எனக்கு ஒரு அவசரமான தேவை. இன்னைக்கு கர்த்தர் என்ன செய்ய வேணும், இன்னைக்கு என்ன செய்ய வேணும். எல்லாரும் ஒரு நிமிடம் கண்களை மூடுங்க, எல்லாரும் ஒரு நிமிடம் கண்களை மூடலாமா. ஆமென். ஆண்டவரே கர்த்தாவே, நான் எத்தனை நாட்களாய் எத்தனை மாதமாய் கண்ணீர் விட்டுட்டு இருக்கிறேன். ஆண்டவர் எத்தனை மாதமாய் ஜெபிச்சிட்டு இருக்கிறேன், எத்தனை மாதமாய் உம்மை பார்த்து கொண்டு இருக்கிறேன். இந்த அற்புதத்தை நீ செய்ய வேண்டும் ஐயா. அம்மா, உனக்கு ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலேயும் ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு, ஏதோ ஒரு கஷ்டம், ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு போராட்டம், ஏதோ ஒரு அவமானம் இருந்து கொண்டேதான் இருக்கிறது. ஹல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் அந்த காரியத்திலிருந்து நமக்கு விடுதலையை கொடுப்பார். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆண்டவரே இன்னைக்கு எனக்கு ஒரு அற்புதத்தை செய்யும் அப்பா. ஆண்டவரே எல்லாரும் சொல்லலாமா, இன்னைக்கு ஒரு அற்புதத்தை எனக்கு செய்யும் ஆண்டவரே, இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென். எரேமியா 31:16. நீ அழாதபடிக்கு உன் சத்தத்தை அடக்கிக்கொள், கண்ணீர் விடாதபடிக்கு கண்களை காத்துக்கொள். உன் கிரியைகளுக்கு தக்க பலனு உண்டு, உன் ஜெபத்திற்கு தக்க பலன் உண்டு. உன்னுடைய ஜெபம் ஒரு நாளும் வீணாய் போக. ஆமென், ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க செமி சிஸ்டர், உங்க ஜெபத்துக்கு பதில் இல்லாமல் போனால் இந்த வசனம் பொய்யா இருக்கும் என்று நினைத்துக் கொள்ளுங்க. அப்ப இந்த வசனம் ஒரு பொய்யாய் ஒரு நாளும், அப்ப உங்க ஜெபத்துக்கு பதில் இல்லாம போகாது. ஆமென். அவனுடைய பிரயாசத்தை, எலியேசருடைய பிரயாசத்தை கர்த்தர் வாய்க்க பண்ணினார். ஆமென். இரண்டாவது நபர் யோசுவா 1:8. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. இதில் எழுதியிருக்கிறபடியெல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. அப்போது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய். உன் வழி வாய்க்கும். உன் வழியை வாய்க்க இரண்டாவது காரியம், இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயில என்ன பண்ண வேண்டும், இருக்க வேண்டும். பாருங்க, யோசுவாவை பற்றி இன்னொரு காரியம் இருக்கிறது. அவன் கூடாரத்தை விட்டு என்ன பண்ணாதவன், பிரியாதவன். யோசுவா கூடாரத்துக்குள்ளே போவதற்கு அவனுக்கு தகுதி இல்லை. அவன் லேவி கோத்திரம் இல்லை, ஆகினால் உள்ள போக முடியாது. ஆனா உள்ள ஒருத்த போயிருக்கிறான். யார் போயிருக்கிறான்? மோசே. திக்குவாயும் மந்தனாவும் ஒருத்த உள்ள போயிருக்கிறானே, அவன் போய் ஜெபிச்சிட்டு இருக்கிறானே. அவன் வர்ற வரையும் நான் இந்த வாசல்ல என்ன பண்ணிட்டு இருக்கிறேன் பாருங்க. கர்த்தர் அவனை பார்த்தாங்க சொன்னாரு. இன்னைக்கு நமக்கும் கூடாரத்துக்கும் என்ன ஐக்கியம் இருக்கிறது? தேவனுடைய சபைக்கும் தேவனுடைய ஆராதனைக்கும் நமக்கும் எவ்வளவு ஐக்கியம் இருக்கிறது? அவன் ஒரு திக்குவாகி மந்தனாவு ஒருத்தன் உள்ள போயிட்டு பேசிட்டு இருக்கிறான். இங்க வெளியில உட்கார்ந்துக்கிட்டு அவனுக்காக என்ன பண்ணிட்டு இருக்கிறான், காத்துட்டு இருக்கிறான். என்னதான் என்ன பைபிள் ஸ்டடியா, என்ன பண்ணணும்,
என்னமோ போகிறோம், அது என்னமோ பேசுகிறாங்க, எனக்கு அதெல்லாம் புரியல, நான் போக வேண்டிய பரவாயில்ல போங்க. உனக்கு புரியுதோ புரியலையோ, சபை கூடுதலை இதான் கடைசி ஆலோசனை. சபை கூடுதலை விடாது. பாருங்க, இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு என்ன பண்ணக்கூடாது, பிரியாமல் இருக்க வேண்டும். அப்படின்னு என்ன, இந்த வேத வாக்கியத்தை, வேதத்தை வாசிக்கிறது. ஒரு நாளைக்கு 5 அதிகாரமாவது தேவனுடைய பிள்ளை என்ன பண்ண வேணும். இங்க நிறைய பேர் எல்லாம் ரிட்டையர்டான கேஸ் தான் இருக்கிறீங்க. எங்க ஒரு நாளைக்கு 5 அதிகாரம் வாசிக்கிறவங்க எத்தனை பேர்? ஒரு நாளைக்கு 5, சரி 3 அதிகாரம். சோத்திரம், ஒரு ஐயா சோத்திரம், கர்த்தர் ஆசீர்வதிங்க. செல்வி சிஸ்டர் எங்க அவங்க படுற பாடு, டைம், எப்பவும் வெரி பிஸி, வெரி வெரி பிஸி. ஆனால் 3 அதிகாரம் என்ன பண்றாங்க? கர்த்தருடைய உமது வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. ஓசியாவில் சொல்றாரு, வாசிக்க வேண்டாம், எனக்கு 4ஆம் அதிகாரம் நினைக்கிறேன். ஓசியா 4ஆம் அதிகாரம் 6வது வசனத்துல, நீ என்னுடைய வேதத்தை மறந்தாய், நான் பிள்ளைகளை ஆண்டவரே உன்னுடைய பிள்ளைகளை ஞாபகத்திலேயே வச்சிருக்கணும்னா நீ இந்த வேத பத்திரத்தை என்ன பண்ணக்கூடாது, என்ன பண்ணக்கூடாது, மறக்க கூடாது. தேவனுடைய பிள்ளைக நீ வேதத்தை அதிகமாய் வாசிக்க நீ ஆசைப்படு. ஸ்தோத்திரம். அப்படி இருந்தா உன் வழியை வாய்க்க பண்ணுவாய். 3வது காரியம் 2 நாளாகவும் 20:20. அவர்கள் அதிகாலமே எழுந்திருந்து தெக்கோவாவின் வனாந்திரத்துக்கு போக புறப்பட்டார்கள். புறப்படுகையில் யோசபாத் என்று, யூதாவே எருசலேமின் குடிகளே கேளுங்கள், உங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புங்கள், அப்பொழுது நிலைப்படுவீர்கள். அவருடைய தீர்க்கதரிசிகளை நம்புங்கள், அப்பொழுது சித்தி பெறுவீர்கள். அப்பொழுது சித்தி பெறுவீர்கள். கர்த்தர் உங்கள் வழியை வாய்க்க பண்ண. பாருங்க, யோசபாத்து இப்போ ஒரு இக்கட்டான சூழ்நிலையில வந்துட்டான். 12ஆம் வசனத்தில் இருக்கு, ஆண்டவரே அவர்களுக்கு முன்பு, அதில் 20:12, அவர்களுக்கு முன்பாக நிற்க எனக்கு பலன் இல்லை, செய்ய வேண்டியது என்ன என்று எனக்கு தெரியவில்லை. என்னுடைய கண்கள் உண்மையை என்ன பண்ணி கொண்டிருக்கிறது, நோக்கி கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இதுதான் யோசபாத்தினுடைய நிலைமை. ஆண்டவரே எனக்கு பலன் இல்ல. அப்போ உன்னுடைய வாழ்க்கையில போராட்டங்கள் நிறைந்தது வரலாம். உன்னுடைய சரீரம் பலவீனமாய் போகலாம். உன்னுடைய வேதனையை உன்னாலே கட்டுப்படுத்த முடியாமல் போகலாம். உனக்கு விரோதமாய் மனுஷர்கள் எழும்பலாம். அந்த நேரத்தில் யோசபாத் என்ன செய்தான்? 2 நாளாகவும் 20ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம், கர்த்தருக்கு முன்பாக தாழ விழுந்தான். கர்த்தருக்கு முன்பாக பாருங்க, இது ஜெபம். ஆமென். ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணுகிறவனே வாழ்க்கை வாழ்க்கையை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். ஆமென். ஜெபிக்கிறவனுடைய வாழ்க்கை என்னாகும்? வாய்க்க பண்ணுவார். ஆமென். ஹல்லேலூயா. ஜெபம் ஒரு நாளும் வீணாய் போகாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கூடி ஜெபிங்க. என்ன பண்ணுங்க? கூடி என்ன பண்ணுங்க? பாருங்க, ஒரு உதாரணம் சொல்றேன். எலியாவுக்கும் பாகாலின் தீர்க்கதரிசிக்கும் சண்டை. காரணா பெருசுன்னு எலியா என்ன சொன்னாரு? நீங்க முதல்ல என்ன வேணா பாகால கூப்பிடுறாங்க. ஏன் அவனை முதல்ல விட்டான்? சரி, கொஞ்ச நேரம் ஆடுனா பாகாலு வரல, இன்னும் கொஞ்ச நேரம் ஆடுனா பாகாலு வரல. சரிப்பா, அவன் வர மாதிரி தெரியல, அடுத்து நான் என்ன பண்றேன் ஆரம்பிக்கிறேன். அவன் என்ன பண்ணல சொல்லு. ஏன் சொல்லல? எருசலேமிலே அந்திபலி செலுத்துவாங்க. அந்திபலி செலுத்துகிற பொழுது அந்த புகை என்னாகும்? மேலே போகும். ஹல்லேலூயா. பாருங்க, வேறொரு தூதன் தூப கலசத்தை கையிலே பிடித்திருந்தான். பரிசுத்தவான்களுக்காக ஏறெடுக்கப்படுகிற ஜெபங்கள். ஹல்லேலூயா. பாருங்க, அந்த ஜெபம், அந்த புகை போகும்.
புதிய ஏற்பாட்டுல ஒரு தூபம் காட்டிட்டு இருந்தான். யாரு? சகரியா. பாருங்க, மற்ற 2 பேரை விட இது முக்கியமான ஒரு வேலை. ஏன் உள்ள போய் ஒருத்தன் மேட்சியை அந்த மேட்சியை சுத்தம் பண்ணி அப்பத்தை வச்சு இது பண்ணா வெளியில யாருக்காவது தெரியுமா? யாருக்கும் ஒன்றும் தெரியாது. அவனெல்லாம் அங்கே உட்காந்து கூட்டம் போட்டு எப்பதான் போறதுன்னு பேசிட்டு இருப்பான். ஆனா இந்த தூபம் காட்டுற நேரத்துல எங்கெங்கெல்லாம் நிக்கிறவன் வந்துடுவான். ஏன்? இவன் தூபம் காட்டும் போது அந்த புகை மேல என்னாகும்? போகும். போகிற பொழுது அங்க வெளி பிரகாரத்துல நிக்கிறவன் அந்த புகை பார்த்தாலும் தானும் என்ன ஜெபம். எதுக்கு? இந்த புகையோடு கூட என்னுடைய ஜெபம் மேலே போகிறது. ஆமென், ஹல்லேலூயா. அப்ப எலியா அதுக்கு காத்துட்டு இருந்தான். அந்தி பலி செலுத்துகிற நேரம் வந்த உடனே எலியா, இப்போ இது தேவனுக்கு, இது என்னுடைய ஜெப நேரம். ஹல்லேலூயா. இது கர்த்தர் எனக்கு பதில் கொடுக்கிற நேரம். ஹல்லேலூயா. ஆகையினாலே நான் இப்பொழுது இந்த டைமை நான் எடுத்துக்கிறேன். எந்த நேரத்தை? இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில ஜெபம் இன்னைக்கு எத்தனை பேர் பண்ணிடுறோம்? இன்னைக்கு இந்த வாரம் சனிக்கிழமை ஜெபம் ஆச்சுங்களா? யார் வருவா? எல்லாரும் பிஸி தான். எல்லாரும் எல்லாரும் பிஸி. கம்ப்யூட்டர் போடணும், யாரையும் ஒன்றும் சொல்றது இல்லை. எல்லாரும் எப்படி அட் டைம் சிக்னல் நிற்கிறதே அவனுக்கு பெரிய சங்கடமா இருக்குது. அப்படி இருக்கிற போது இங்கே கோயில் வந்து உட்காரவா முடியும்? ஜபத்தை தள்ளாதீங்க. ஜபத்தை ஒருபோதும் தள்ளாதீங்க. ஜெபிக்கிறவன் தோற்று போக மாட்டான். தோற்று போகிறவன் ஜெபிக்க மாட்டான். ஜெபிக்கிறவன் தோற்று போக மாட்டான். தோற்று போகிறவன் ஜெபிக்க. more prayer, more power. ஆமென் சொல்லுங்களேன். no prayer, no power. ஜெபம் இந்த வாரம் என்ன இருக்குது அக்கா? என்ன இருக்குதுங்க? ஜெபம். 10 மணிக்கு ஆரம்பிச்சு 12 மணிக்கு முடிக்கிறோம். இது என்ன உபவாசம்னு எனக்கும் புரியல. 10 மணிக்கு ஆரம்பிச்சு 12 மணிக்கு விட்டுறோம். இது கூட உன்னால என்ன பண்ண முடியல. நான் 3 மணி நேரமா ஜெபிச்சுட்டு இருக்கிறேன். இல்லை, இது நான் ஆன்லைன் பயிர் நடத்தினா என்னன்னு யோசித்தேன். அவ்வளோதான். ஆன்லைன் பயிர் எத்தனை பேர் தான் இருப்பாங்க? சரி போட்டுங்க. அவன் ஜெபம் பண்ணுவாங்க. ஜெபிக்கிறவங்க தொற்று போகணும். இருக்கட்டும். இந்த இடத்துல யோசபா கர்த்தரை நோக்கி என்ன பண்ணினாலும் கர்த்தரை நோக்கி ஜெபித்தான். இன்னொன்னோட முடிச்சுக்கிறேன். ஏசாயா 48:15. ஏசாயா 48:15. நானே அதை சொன்னேன். நான் அவனை அழைத்தேன். 48:15. நான் அவனை யார? கர்த்தர் யார அழைச்சாரு? யார் அழைச்சாரு? யார் அழைச்சாரு? கர்த்தர் என்ன பண்ணி இருக்கிறாரு? என்ன பண்ணி இருக்கிறாரு? அழைத்தார், அழைத்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் அழைச்சதா என்ன பண்ணி இருக்கிறோம்? என்ன பண்ணி இருக்கிறோம்? சொல்லுங்க. யாரோ கூப்பிட்டு வந்தவங்க நினைச்சா அப்படிதான் மனுஷன் தான் இருக்கும். கர்த்தர் என்னை கூட்டிட்டு வந்திருக்கான்னு நினைச்சா அது உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும். ஆமென். அப்ப நீங்க வந்தது தேவனுடைய அழைப்பு. தேவனுடைய அழைப்பு யாருக்கு இருக்குது? யாருக்கு இருக்குது? சொல்லுங்க சிஸ்டர். எனக்கு என் மேலே தேவன் தன்னுடைய அழைப்பை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஞானிகளுக்கு கல்விமானையும் தள்ளி போட்டுட்டு கர்த்தர் என்ன பண்ணி இருக்கிறாரு? இன்னைக்கு இந்த ஜெபத்துக்கு அழைத்து வந்திருக்கிறார். ஆமென். அழைத்து வரப்பண்ணினேன். அவன் வழி கர்த்தராலே அழைக்கப்பட்டவனுடைய வழி என்னாகுமா? என்ன பண்ணுமா? அது வாய்க்கும். ஹல்லேலூயா. பாருங்க, அழைப்புனா என்னங்க? எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 1ஆவது வசனம். எபிரேயர் 3:1.
இப்படி இருக்க ஆ. பரம அழைப்புக்கு பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, பரிசுத்த சகோதரரே, பரிசுத்த அப்போ கர்த்தர் அழைச்சாருன்னா எதுக்கு அழைச்சிருக்கிறாரு? பரிசுத்தம். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் முடிஞ்சது. வசனம் எல்லாம் க்ளோஸ் மச்சா, முடிந்தது. பாருங்க, நம்முடைய தேவன் சர்வ வல்லவர், சர்வ வல்லவர், சர்வ வல்லவர். எங்க இருக்குது? எங்க இருக்குது? மூணு தடவை இருக்குதா? மூணு தடவை இருக்கான்னு கேட்டேன். ஒரு தடவை தான் இருக்கு. எத்தனை தடவை இருக்குது? ஆனா நம்முடைய தேவன் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். ஆமென். ஹல்லேலூயா. அவன் பாருங்க, எல்லாவற்றை பார்க்கணும். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனிடத்திலே போக முடியாது. ஹல்லேலூயா. பரிசுத்தம். ஆமென். உன்னத பாட்டின் புஸ்தகத்தின் அடிப்படையிலே பரிசுத்த இந்த கழுத்து எது? கழுத்து. ஐயா, எல்லாருக்கும் கழுத்து இருக்கா இல்லையா? கழுத்து. இந்த கழுத்து தான் பரிசுத்தம். கழுத்து கழுத்து என்னங்க அம்மா? கழுத்து அப்படின்னா என்ன? இது தலையையும் இந்த உடம்பு 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 தலையில்லைன்னா இது தலையில்லைன்னா ஆடாது. தலையில்லைன்னா இதுக்கு என்ன பேரு? முண்டம். அந்த வார்த்தைக்காக இது பார்த்தேன். தலையில்லைன்னா இது என்னது? முண்டம். இந்த முண்டத்தையும் கோச்சுக்காதீங்க, இந்த தலையையும் ஒன்னா சேர்க்கிறது எது? கழுத்து. அதுதான் தேவனையும் தலையாகிய தேவனையும் நம்மையும் ஒன்னா சேர்க்கிறது பரிசுத்தம். சொல்லுகிற மக்களா என்னது? பரிசுத்தம். ஹல்லேலூயா. காலையில 7 மணி வரை தூங்கிட்டு கழுத்து பிடிச்சிக்கிச்சு. இப்படியே வரும். ஏன் கழுத்து பிடிச்சது? இப்படியே ஏன் கழுத்து பிடிக்குது? ஏன் கழுத்து? இந்த தலையில இருந்து உத்தரவு வராம இந்த சரீரத்துல எந்த வேலை செய்தாலும் பிடிச்சிடும். எந்த வேலை செஞ்சாலும் எங்க கைக்கு சொல்லி பிடிச்சிருச்சு. ஏன் பிடிச்சிருச்சு? இங்க இருந்து என்ன வரல? இங்க இருந்து என்ன வரல? உத்தரவு. அப்போ தலையாகிய கிறிஸ்துவிலே இருந்து ஒரு உத்தரவு வராம நீ சுயமா ஒரு காரியம் செஞ்சா பிடிச்சிக்க. அப்புறம் கழுத்து பிடிச்சா என்ன செய்வாங்க? 2 கையில நீவாங்க. எப்படி? என்ன கொஞ்சம் போட்டு நான் ஆலிவ் ஆயில் வச்சுக்கிறேன். இந்த தேங்காய் எண்ணெய்க்கெல்லாம் கேட்கறது இல்லை. அதனால ஆலிவ் ஆயில் வச்சு தச்சாதான் பிடிக்கணும். இனிமேல் இருந்துச்சு சபைக்கு அதிகாலை செய்வேன். இனிமேல் வாரம் சபைக்கு வருவேன். இனிமேல் செவ்வாய்க்கிழமை வருவேன், சனிக்கிழமை வருவேன், வேதம் வாசிப்பேன். எல்லாரும் என்ன பண்ணணும்? இழுத்தாத்தான் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஆகும்? கொஞ்சம் கொஞ்சமா இது உன்னத பாட்டினுடைய புத்தகத்துல அடிப்படையில் பரிசுத்தம். பாருங்க, இன்னைக்கு உங்களை அழைத்தவர் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கை எல்லாவற்றிலும் எப்படி இருங்க? எப்படி இருங்க? பரிசுத்தமாய் இருங்க. அப்படி இருந்தா உங்க வழி என்னாகும்? வாய்க்கும். கர்த்தருக்கு சித்தமானது கையினாலே நம்ம வாழ்க்கையிலே வாய்க்கும். எல்லாம் சொல்லிக்கலாமா?